மாவட்டம் உதகை குன்னூர் இடையே இன்று நாளை மற்றும் 25ஆம் தேதி ஆகிய 3 நாட்களுக்கு சிறப்பு ரயில் சேவை சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சுற்றுலா பயணிகளில் பெரும்பாலானோர் யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற மலை ரயிலில் பயணிக்க அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள கோட்டை மாரியம்மன் கோவிலில் வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு 508 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோட்டை மாரியம்மனை வழிபட்டு சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூரில் உள்ள டாஸ்மாக் குடோனில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான மதுபான பாட்டில்கள் மாயமானதாக செய்திகள் வெளியானதை அடுத்து அதன் எதிரொலியாக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் ரேணுகா தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருவாரூரில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் திருவாரூர் குறுவட்ட அளவிலான நடைபெற்ற ஹாக்கி போட்டியில் அரசு பள்ளி, தனியார் பள்ளி, மெட்ரிக் பள்ளி என 5க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்ட 14, 17, 19 வயதுக்குட்பட்ட மாணவிகளுக்கான ஹாக்கி போட்டி நடைபெற்றது. இதில் 17 வயதுக்குட்பட்ட மாணவிகள் பிரிவில் அரசு மேல்நிலைப்பள்ளி அடியக்கமங்கலம் முதலிடத்தை பெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மன் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இதில் கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அம்மன் அலங்கார தீபாராதனைகளில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சின்னமனூர் நகராட்சியில் மக்கள் நல கோரிக்கையை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடைபயணம் நடைபெற்றது. சாலைகள் சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக இருப்பதாகவும், ஜல்ஜீவன் திட்டத்தில் கொடுக்கப்பட்ட இணைப்புகளில் தண்ணீர் வராமல் மக்கள் அவதியடைந்து வருவதாகவும், இணைப்பு வழங்குவதற்கு தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரிவர மூடாததால் இருசக்கர வாகனங்களில் செல்லுபவர்கள் விழுந்து அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருவதாகவும் கூறி நடைபயணம் மேற்கொண்டனர். தேனி மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கருப்பு பட்டை அணிந்து 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மாணவர்கள் மௌன அஞ்சலி ஊர்வலம் சென்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கொச அண்ணாமலை தெரு பகுதியில் மூதாட்டி ஒருவர் சாலையில் அமர்ந்து கடக்க முயன்றபோது கனரக வாகனங்கள் சாலையை கடக்கும் பொழுது மூதாட்டி மீது மோதிவிடக்கூடாது என்பதற்காக வாகனங்களை நிறுத்தி சாலையை கடக்க உதவி செய்த போக்குவரத்து காவலரின் உதவி மனப்பான்மை நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.